ஒரு நாள் நான் நன்மை வாங்கின பிறகு ஆண்டவரை நோக்கிச் சொன்னேன், அன்பார்ந்த இயேசுவே, என் தந்தை அனுபவித்த துன்ப துயரங்கள் இவ்வுலகிலேயே அவரது உத்தரிப்பு ஸ்தலமாயிருக்க வேண்டுமென்று நான் எவ்வளவு விரும்பினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் விருப்பம் நிறைவேறிவிட்டதா என்று அறிய நான் ஆவலாக இருக்கின்றேன். நீர் என்னிடம் பேச வேண்டும் என்பதில்லை, ஓர் அடையாளத்தை மட்டும் வெளிப்படுத்தினால் போதுமானது. செலீன் கர்மேல் மடம் சேருவதை நம் மடத்து கன்னியர்களுள் ஒருவர் எதிர்ப்பை நீக்கிக் கொண்டால் அதை உம்மிடமிருந்து வரும் ஓர் அடையாளமாக நான் ஏற்றுக்கொண்டு என் தந்தை நேராக மோட்சம் சென்கிறார் என்பதை நான் இதனால் அறிந்து கொள்வேன் என்று ஜெபித்தேன். கடவுள் தம் படைப்பு பொருட்களின் உள்ளங்களை தம் கரங்களிலேயே வைத்து அவற்றை தம் சித்தத்திற்கு ஒப்ப அசையச் செய்கிறார் அன்றோ? அவர் தம் எல்லையற்ற இரக்கத்தையும் கரைகாணா கருணையையும் காட்டி அந்த சகோதரியின்